சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் கோச்சாரத்தில் எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய ராசியிலே சூரியன், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன், 3ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல ராகு, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் மக்கர கதியில இருக்க, 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் மக்கர கதியில இருக்க, 10ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல புதன். இதான் மாதம் ஆரம்பத்துல இருக்கு. இடையில பாத்தீங்கன்னா இந்த மாதம் 13ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போறார். 20ஆம் தேதி உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்க ராசிக்கு வர்றார். ஆக 2 கிரகங்கள் 4 ராசியில சஞ்சரிக்கிறாங்க. இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த கிரகங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள், இந்த கிரகங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதகங்கள், அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள், இதைதான் இப்ப பார்க்க போறோம். உங்களுடைய ராசியிலே சூரிய பகவான் இருக்க, இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம். சூரியன் ஆத்மாகாரகன். ஆத்ம பலம் உங்களுக்கு முழுமையாக இந்த காலங்கள்ல உண்டு. எப்பவுமே தனுர் ராசியில பிறந்தவங்களுக்கு மார்கழி மாசம் உங்க ராசியில தான் சூரியன் இருப்பார். இந்த காலங்கள் உங்களுக்கு தெய்வ அனுகூலமான காலங்கள். உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, தெய்வ வலு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருக்கு. இந்த வாய்ப்பையும் இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த மாதம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியம். இதுக்கு வலு சேர்க்க விதமாக இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியிலேயே புதன் வருவார். அப்ப சூரியன் புதன் சேர்க்கை தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு தெய்வ அனுகூலம் மட்டுமல்ல, தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதம் உங்களுடைய 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கோச்சாரத்துல 13ஆம் தேதி வரைக்கும் சஞ்சரிப்பார். 2ஆம் இடம் பேச்சு. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களே நல்லா இருக்கு. அது மட்டுமல்ல, யாருடைய பணத்தை நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க, அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய இருக்கு. அதே சுக்கிர பகவான் இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வர்ற, அங்க ஏற்கனவே கோச்சாரத்துல சனி பகவான் இருக்கார். இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய 3ஆம் இடம் தான். நீங்க சனி இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க முயற்சி பண்றீங்களோ வாழ்க்கையில் அவ்வளவுக்கு அளவு வெற்றி அடைவீர்கள். சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். இந்த மாதத்துல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்களோ, சுறுசுறுப்பா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க ஜெயிப்பீங்க. வாழ்க்கையில உங்களுக்கான நோக்கம் என்ன, எய்ம் என்ன, ஆம்பிஷன் என்ன, இந்த குறிக்கோள் அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணுங்க. வெறும் எண்ணங்கள் சிந்தனைகள் மட்டும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. அதற்கான ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க இறங்குங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. எந்த அளவுக்கு லைஃப்ல நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவீங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அதற்கு வாழ்க்கையில் எப்பயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அப்பயெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. அது இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும். நடப்பதற்கான சோர்சஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க எவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி உண்டு. தேடுதல் என்பது பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்கணும். எதிர்பாராத முயற்சிகள் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்க எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும். உங்களை நீங்க பெரிய லெவல்ல வெளிப்படுத்த வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு. நிறைய தேடுங்க, நிறைய உங்களை நீங்க அப்டேட் பண்ணுங்க. எதிர்பாராத பயணங்கள் இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. பயன்படுத்திக்கிங்க. அது மட்டுமல்ல, இந்த காலங்கள்ல ரொம்ப நாளா என்னுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காம இருக்கு, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகல, நல்ல விலைக்கு போகல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ, கண்டிப்பா இது மார்கழி மாதமாக இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதிலே 4ஆம் இடத்துல ராகு, உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில இருக்க, உங்களுடைய சர்வீஸ், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர், ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கிற போது நல்லதொரு ஏற்றம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கு உண்டு. நல்ல வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு. நீங்க ஐடியலா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும். ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு வக்ரகதியில இருக்காரு. நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க.
கண்டிப்பா நீங்க என்ன உங்களுடைய வேலையில கரியர்ல என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நடக்கும். இங்க பாத்தீங்கன்னா சனி 3ல இருந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளியில எப்பவுமே செக் வச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க பார்க்க வேலையை விட்டு வெளியில வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்துல வக்கரகதியில இருந்து ஏதோ ஒரு வேலையை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்க. இது மாதிரி குருவும் சனியும் மாறுபட்ட பலன்களை இந்த மாதம் உங்களுக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடா பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம். அது இல்லாம நீங்க ப்ரமோஷனோ இன்கிரிமெண்டோ இன்சென்டிவோ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் நிறைய இருக்கு. அதனால அந்த வாய்ப்புகளை நீங்க பெரிய லெவல்ல பயன்படுத்துங்க. நல்ல ஒரு பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அமைவார்கள். அது இல்லாம நான் பெரிய லெவல்ல எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருக்கேன், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல எழுதியிருக்கேன், பாஸ் பண்ணுவேன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்து டெஃபரட்டா நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன், கிடைக்குமாங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எனக்கு டிஸ்பியூட் இருக்கு, லிட்டிகேஷன் இருக்கு, வழக்கு இருக்குங்கிறவங்க வழக்குகளை விடுபடுவதற்கான வாய்ப்பு, வழக்குகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளையும் நீங்க வெற்றி கொள்வீர்கள். இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. அதே சமயத்துல இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரகதியில இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல. உடம்புல பெரிய லெவல்ல ஒபிசிட்டி இருக்கிறவங்க, தைராய்டு டயபெட்டிக் இருக்கிறவங்க சின்ன பிரச்சனைனாலும் டாக்டர் கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்கள் அத்தனையிலும் எச்சரிக்கையா போயிட்டு வரணும். குறிப்பா நீங்க லிப்ட்ல போறது, எலிவேட்டர்ஸ்ல போறது, எஸ்கலேட்டர்ல போறது, ஸ்டெப்ஸ்ல ஏறி இறங்குறது அத்தனையிலும் மிக கவனம் இந்த மாதம். தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா 8ல செவ்வாய் இதெல்லாமே தான் இந்த மாதம் இருக்கு. உங்களுடைய 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் உங்களுடைய 12ஆம் இடத்துல 20ஆம் தேதி வரைக்கும் புதன் அங்கதான் இருப்பாரு. குருவும் சனியும் பார்க்கறாங்க. வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபிளா இருக்கும். நீங்க ஏதாவது ஃபர்தரா மேல ரிசர்ச் பண்றீங்க, பிஹெச்டி பண்றீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த காலங்களில் நான் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இது வரைக்கும் வரல, டிலே ஆயிட்டு இருக்கு, ஏதாவது வருமானம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைய இருக்கு. ஆக இந்த மாதம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டுல முதலீடு, வெளிநாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமா பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு உங்களுக்கு. ஆக இந்த மாதம் முழுவதுமே நீங்க முழுசா நீங்க வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த காலங்கள்ல நீங்க எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுங்க. குறிப்பா சிவன் கோயில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.